வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் ஒரு விசை கூட ஹalleluya. நம்மோடு இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நமக்கான அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. ஏசாயா 41வது அதிகாரத்தில் 8 முதல் அதனுடைய 15 வரை உள்ள வசனங்கள் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் அங்கே சொல்லுகிற வார்த்தை, ஆமென், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து ஆமென் உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து உன்னை அழைத்து வந்து பூமியினுடைய வெரி எண்ட் அங்கிருந்து நான் உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். இங்கே ஒரு வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்று தெளிவாய் தெரிகிறது. கர்த்தர் என்னை ஒரு ஓரத்திலிருந்து, ஆமென், ஒரு மூலையிலிருந்து, ஆமென், மிகவும் கடைசியான சூழ்நிலையிலிருந்து என்னை எடுத்து அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹalleluya. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் அவருடைய தீர்மானம் இல்லாம ஒருவரையும் அழைக்கவில்லை. அவருடைய தீர்மானம் இல்லாமல் ஒருவரையும் எடுத்து இதுவரை கொண்டு வரவில்லை. இங்கே பாருங்கள், கர்த்தருடைய பிடியில வைத்து, அதுதான் நான் உன் வலது கரத்தை பிடித்து, அவர் தம்முடைய பிடியிலே வைத்து பூச்சியாய் காணப்பட்ட யாக்கோபை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறார். இன்னும் சொல்லணும்னா அவருக்கு உகந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா கர்த்தர் உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த பகல் வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான்: நம்மோடு இருக்கிறவர், நம்மை அழைத்தவர் நமக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஹalleluya. ஆமென். ஏறக்குறைய 1 மணி நேரம் இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட விடாமல் சபை கேட்க வேண்டும் என மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஜெயம் என எழுதப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் பூரணமாக வேண்டும். 100 வருடம் வாழும் வாழ்க்கை அல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை. ஒரு குறையில்லாமல் இந்த பூமியிலே வாழும் வாழ்க்கை அல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை. 1க்கு 2 அல்ல 20 வீடு கட்டுவதல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமென். வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது தேவ சித்தம், என்னை குறித்த தேவ சித்தம் என் வாழ்க்கையில பூரணமாகும் தெரியுமா? அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை.
100 வருடம் இந்த பூமியில வாழ்ந்தும் என்னை குறித்த தேவ சித்தம் என் வாழ்க்கையில் பூரணமாகவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையின் ரிசல்ட் எப்படி எழுதப்படும் என்றால் தோல்வி. அதே வேளையில் ஒரு நாள் வாழ்ந்தும் என் வாழ்க்கையில தேவ சித்தம் பூரணமாகும் என்றால் என் வாழ்க்கையில் என்ன ரிசல்ட் எழுதப்படும் என்றால் வெற்றி. அதற்கு சிறந்த உதாரணம் தான் ஸ்தேவானுடைய ஊழியம் என்பது ஒரு நாள் தான். நமக்கு தெரிந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை ஒன்றுதான். ஆனால் அந்த ஊழியத்தின் முடிவிலே, அந்த நாளின் முடிவிலே ஸ்தேவானுடைய ஓட்டம் முடிகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஓட்டம் தோல்வி என்று அல்ல முடிந்தது, அந்த ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. அதன் அடையாளம் தான் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் பிதாவானவருடைய வலது பார்சத்திலே குமாரன் நிற்கிறதையும் ஆமென் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்கே யார் வெற்றியோடு ஓட்டத்தை முடிக்கிறார்களோ அவர்களை வரவேற்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டின் PM, ஆமென், பிரதமர் அல்லது ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அவர்களை வரவேற்க யாரையும் அனுப்பக்கூடாது. அவர்களை வரவேற்க அந்த நாட்டு முதலமைச்சர் தான் போக வேண்டும். ஏன்னா அது அவர்களுக்கு கொடுக்கிற கனம். வேறொரு நாட்டின் பிரதமரோ ஜனாதிபதியோ நம்ம நாட்டுக்கு வரும்போது நம்ம நாட்டில் இருக்கிற அந்த முக்கியமான லீடர்ஸ் தான் போய் அவர்களை வரவேற்பார்கள். ஏனென்றால் இது அவர்களுக்கு கொடுக்கிற கனம். ஸ்தேவான் தேவதூதர்களிலும் சற்று சிறியவராய் எண்ணப்பட்ட மனுஷன் தானே இந்த ஸ்தேவானும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் பூரணமான போது அவனை வரவேற்க கர்த்தர் தூதர்களை அனுப்பவில்லை. எத்தனை ஜீவன்கள் பரலோகத்தில் உண்டு, ஏதோ ஒன்றை அனுப்பவில்லை. ஆனால் தேவன் கொடுக்கிற கனத்தை பார்த்தீர்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கர்த்தர் கொடுக்கிற கனம் எப்படிப்பட்ட கனமா இருந்தது தெரியுமா? அவரே எழுந்து நிற்கிறார். Glory! ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தது நாம் பெற்ற பாக்கியம் என்றால், இந்த ஓட்டம் முடிந்து நாம் செல்லும் போது நமக்காய் அவர் எழுந்து நிற்பது நமக்கு கிடைக்கிற மேன்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே தம்மை தாமே வெறுமையாக்கி இறங்கி வந்தது நமக்கு கிடைத்த கிருபை என்றால், நம்முடைய ஓட்டம் முடிந்து நாம் மகிமையில் செல்லும் போது நம்மை வரவேற்க அவரே எழுந்து நிற்பார் என்றால் அதுதான் நமக்கு கிடைக்கிற மகிமை. இந்த ஒரு மேன்மையை, இந்த ஒரு பாக்கியத்தை நானும் நீங்களும் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாகணும். என்ன பூரணமாகணும்னா, சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறி முடியணும். ஹல்லேலூயா. சித்தம் ஆண்டவர் ஜெபிக்கும் போதே அதுதான் மேல வைக்கிறா. முதல்ல நீ மகிமையை கொடுத்துரு. அடுத்து நீ கேட்க வேண்டிய முதல் காரியமே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையிலும் தேவ சித்தத்துக்கு மாறான நம்முடைய விருப்பங்கள் நம்ம பிள்ளைங்க மேல திணிக்கப்படுமானால் அது நம்முடைய பிள்ளைகளை சிக்காக்கிறோம், வீக்காக்கிறோம். தேவ சித்தத்துக்கு மாறான நம்முடைய விருப்பங்கள் நம்மை வீக்காக்கி விடும். வீக்கான வெசலா, ஒரு பலவீனமான பாண்டமாகவே நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆமே, ஷோகேஸ்ல வைக்கலாம், வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நம்மை தேவன் கிருபையாய் அழைத்திருக்கிறார். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நம்மை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். கைப்பிடிக்கும் போது நான் பூச்சிதான், ஆனால் அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னா, இவனை உருவாக்கணும். தேவ சித்தம் நாம் எத்தனை காலம் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்று அல்ல, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே பூரணப்பட்டு கொண்டிருக்கிறதா, நிறைவேறி கொண்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் எழுதப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவ சித்தம் என்பது, அதாவது நம்மை குறித்த தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய பிளான், இது திடீரென்று போடப்பட்டது அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னமே இது நிர்ணயிக்கப்பட்டது. நாம் நமக்காய் போடுகிற திட்டங்கள் எல்லாம் திடீர்னு போடுவோம். திடீர் பிளான் எல்லாம் தற்காலிக பிளான். ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது தான் நிரந்தரமான பிளான். நிரந்தர திட்டம்
நித்திய திட்டம், நிலையான திட்டம், அதுவே நிறைவேறக்கூடிய திட்டம். அதுதான் தேவன் நமக்காய் போட்டிருக்கிற திட்டம். எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டவர். உலக தோற்றத்துக்கு முன்னமே ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தோற்றம் முதல். நல்ல இந்த வார்த்தையை கவனிங்கள். பைபிள் இருந்தா பைபிள் எடுத்து பாருங்க, பைபிள் இல்லாதவங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு இந்த உலக தோற்றம் முன்னாடியே கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கிறது. 2023 இந்த ஜான்சாமுக்கு நான் என்ன செய்யணும், 2023 பிப்ரவரியில் என்ன செய்யணும், மார்ச்சில் என்ன செய்யணும், எதை எப்போ எப்படி எதற்காக செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தம்முடைய கிரியைகளை குறித்து உலக தோற்றம் முதல் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஆமென். எனவேதான் ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வந்து 3 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தபோது சீஷர்கள் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டபோது யோவான் 6 அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் செய்ய போகிறதை அறிந்து இப்படி கேட்டார். சிம்பிளா சொல்லணும்னா என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தான் நாம சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன செய்யணும்னு தெரியல. ஆமென். என்ன செய்யணும்னு தெரியல. இப்படி அவர் இதுவரை சொல்லல, இனி சொல்ல போறதும் கிடையாது. ஏனென்றால் அவர் உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆமென் அந்த ஊழியத்தை குறித்து பேசும்போது இப்படி ஒரு வார்த்தை 9வது வசனத்திலே சொல்லி இருப்பார். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி, அவருடைய அநாதி தீர்மானம், எனக்கு அந்த கிருபை அளிக்கப்பட்டது என்று பவுல் கீழே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இட்டர்னல் பர்பஸ், அவருடைய அநாதி தீர்மானம். நல்ல கவனமா கேளுங்க. இந்த தீர்மானம் என்பது ஏற்கனவே கொண்டிருந்தது. அவருடைய திட்டத்தை அவர் மாற்றுகிறவர் அல்ல, அவருடைய திட்டத்திலிருந்து அவர் மாறுகிறவரும் கிடையாது. எனவேதான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தற்காலிக திட்டம். ஆமே, நல்ல நாம ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கிறோம். நைட்டு ஃபுல்லா இருந்து தலையை புண்ணாக்கிட்டு ஒரு பிளான் போட்டோம்ல, அதெல்லாம் வந்து டெம்பரரி பிளான். நமக்கு தலை உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பிளான் போட்டார் தெரியுமா, அதுதான் பெர்மனன்ட் பிளான். ஆமே ஆமே. நாம வந்து நைட் இருந்து அப்படி பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து சொரிஞ்சு பிளான் இப்ப வெளியெடுத்து இதெல்லாம் டெம்பரரி பிளான். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு இந்த தலை, இந்த முடி, இந்த அவயவங்களில் ஒன்றாக உருவாகும் முன்னமே எனக்கான திட்டத்தை கர்த்தர் போட்டிருக்கிறார். glory 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 glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென். இந்த வார்த்தை கவனிங்க. இந்த தீர்மானம் எங்க வச்சிருக்கிறார்னா இயேசுவுக்குள் வைத்திருக்கிறார். என்னை குறித்த பிளான பிதாவாகிய தேவன் டிசைன் பண்ணி வேற எங்க இருந்தாலும் இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பிளான் நித்திய பிளானா இருக்கிறதற்காக ஆமென் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் கிறிஸ்துவுக்குள்ளே, ஆமென், கிறிஸ்துவுக்குள்ளே. அப்ப நம்முடைய ஃபியூச்சர் யாருக்குள்ள இருக்கு? In Christ, through Christ. Hallelujah. என் எதிர்பார்ப்பு நீங்க தானே, வேறு யாரிடம் செல்வே, இம்மட்டும் நடத்தி நீரே
நல்ல கவனமா கேளுங்க. நான் திருப்பியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆக்சுவலா ஒரு வாரமா ஆண்டவர் எதை ரொம்ப மெடிடேட் பண்ண வைக்கிறாரோ அதுதான் செய்தியாக இங்கே ஃப்ரைடேயும் சரி சண்டேயும் சரி மெயினாக இந்த மீட்டிங்கில் 1 வீக்காக ஆண்டவர் எதை ரொம்ப சிந்தையில் கொண்டு வந்து மெடிடேட் பண்ண வைக்கிறாங்களோ அப்படி தான் ஒரு வார்த்தையை மெடிடேட் பண்ண வச்சு நேற்று காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்கும் போது நான் மெடிடேட் பண்ணதை ஆண்டவர் எழுத விடாமல் இதை ஆண்டவர் எழுத வச்சார். இந்த வசனங்கள் எல்லாம் காண்பித்து எழுத வைத்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் பேச ஆரம்பித்தார். உன் வாழ்க்கையில் என்ன சம்பாதித்த என்ன சாதித்த என்பதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் அவனுடைய ரிசல்ட் தோல்வின்னு எழுதப்படக்கூடாது. ஆமாம், நான் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் வெள்ளையும் போட்டாலும் சத்தம் போட்டாலும் அங்கேயும் எங்கேயும் ஓடினாலும் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் கம்ப்ளீட் ஆகலைன்னா பூரணமாகலைன்னா ஆமாம் ஒரு ரிசல்ட் எப்படி எழுதப்படும்? தோல்வி. வெளியே தெரியாது, ஆனால் அங்கே தெரியும். நம்மை குறித்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் திருவுளம் பற்றி இருக்கிறார். என் வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமாகணும். ஆண்டவருடைய பிளான பாருங்க. என்னை நான் தோன்றுவதற்கு முன்னே, என்னை தோற்றுவிப்பதற்கு முன்னமே எனக்கான திட்டத்தை அவர் போட்டு அதை தம்முடைய இன்னும் சொல்லணும்னா அதை கண்மலை வெடிப்பில் நமக்காய் பிளக்கப்பட்ட நம்முடைய கல்வாரி நாயகன், அவர் ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள என் பிளான் வச்சிருக்கிறார். உலக தோற்றம் முதல் எனக்காய் போடப்பட்ட திட்டம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் இத்தனை 1000 வருடங்கள் கழித்து நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்றவங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப நமக்கான தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் தீமோத்தேயுக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், அவருடைய தீர்மானம் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய காட்ஸ் பிளான். இது ஆமென். அந்த பிளான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பிளான் தான் நடந்துட்டே வருது. ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிளான் நிறைவேறும் என்பதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் கைகளை உயர்த்தி இட்டி முழக்கமா ஹல்லேலூயா. இது காட்ஸ் பிளான். இது நம் திட்டம் அல்ல. எனவேதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. என் வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமாகும் என்பதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. ஆதி காலம் முதல். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை தான் நீங்க கவனிக்கணும். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. ஆமென், ஆமென். எனக்கு வேண்டிய கிருபைய, எனக்கான பிளான போட்டார் தெரியுமா? அப்பவே கிறிஸ்துவுக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில போடப்பட்ட கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எவ்வளவு கிருபை வேண்டுமோ அத்தனை கிருபையும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் எனக்காக அருளப்பட்டிருக்கிறது. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல. அவருக்கு தெரியும் அவன் இவனுடைய பலத்தினாலேயோ, இவனுடைய திராணியினாலேயோ, இவனுடைய திறமையினாலேயோ, இவன் இருக்கிற சூழ்நிலையினாலேயோ இவன் வாழ்க்கையில அவன் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால கர்த்தர் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை
அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் நம்மை இரத்தத்தால் கழுவி இருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் நம்மை அப்பா பிதாவை என்று அழைக்க வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் அவருடைய சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் அவரோடு உடன்படிக்கை செய்ய வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் இன்றும் அவருடைய சமூகத்திலே நிற்க வைத்திருக்கிறார். இது ஏற்கனவே அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல கவனிங்க. ஐயோ என்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே, எங்க அப்பா அம்மா அதை சம்பாதிக்காம விட்டுட்டாங்களே, இப்படி இந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க வேண்டிய அத்தனை கிருபைகளும் ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமாங்க. மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டுதான் ஆதி மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். அப்படி என்றால் நான் சொல்லுவேன், எனக்கு வேண்டிய கிருபைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டுதான் என்னை இந்த பூமியிலே ஜெனிப்பித்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மாத்திரம் தேவனுக்கு மகிமை. எனக்கு வேண்டிய கிருபை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, வேற எங்கேயும் பார்க்காத திட்டம் நிறைவேறாது, வேற எங்கேயும் பார்க்காத கிருபை கிடைக்காது. ஆமென். நீ வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கன்மலையை நோக்கி பார். ஹல்லேலூயா. அவ கிறிஸ்துவை ஆமென் அவர் மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்த போது ஆமென், எப்பொழுது கல்வாரி சிலுவையிலே ஆமென் அவர் அடிக்கப்பட அவருடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தாரோ, அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், நான் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் இந்த கிருபையை பெற்றுக் கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுவரை நான் நம்பிக்கையற்றவனாயிருந்தேன், தேவனற்றவனாயிருந்தேன், காணியாட்சிக்கு புறம்பானவனாயிருந்தேன், வாக்கு தத்தத்துக்கு அந்நியனாயிருந்தேன். எப்பொழுது அந்த மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டது, ஓ என்னுடைய ஃபியூச்சர் அதற்குள்ள, எனக்கு வேண்டிய கிருபை அதற்குள்ள, என் இயேசுவுக்குள்ள எனக்கான எல்லாமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் நம்மை குறித்த பிதாவின் தீர்மானமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்று எழுதப்பட வேண்டுமானால் அதற்கு வேண்டிய அனைத்துமே கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கு. இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியம், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறு. இந்த பாக்கியம் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பாடுங்க. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியம், ஓ இதை விடவும் பெரிதான மேன்மை, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற என்னை குறித்த தேவ திட்டம், அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகள், இவைகள் என் வாழ்க்கையிலே பூரணப்படுத்த வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் நான் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளானவன். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையன ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற என்னை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானம், அது நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகள், இதை நான் பூரணமாய் சுதந்திரிக்கும் போது, பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆமென் என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் பூரணமாகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற என்னை குறித்த தேவ திட்டம் என் வாழ்க்கையில பூரணமாக நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்படுவது அவசியமாயிருக்கிறது. ஒருவன் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் மாறுகிறான் என்றால், ஆமென், கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளில்
யார் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் காணப்படும் போது அதில் இருக்கிற விசேஷம் என்னவென்றால் அதில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. இன்னும் சேர்க்கணும்னா ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை, படித்தவன் என்றும் படிக்காதவன் என்று வித்தியாசம் இல்லை, இந்த ஜாதி என்றும் அந்த ஜாதி என்று வித்தியாசம் இல்லை. காரணம் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். வெளியே தெரிகிறது தலை மட்டும்தான், அந்த தலை கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் ரோமர் 6வது அதிகாரத்திலே அது தெளிவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஹalleluya. அதனுடைய 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நாம் அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிறோமோ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் இந்த ஞானஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த பிற்பாடு அவர் மரிக்கும் போது அவருடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆவி புரிந்தது, அவர் மரிக்கிறார். அவருடைய மரித்த சரீரத்தை என்ன செய்கிறார்கள்? எடுத்து போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே இயேசு கிறிஸ்து ஆமென் தேவ ஆவியினாலே உயிரோடு எழும்புகிறார். இப்பொழுது அவரை பார்க்கும்போது கூட ஆமென் கூட இருந்தவர்களுக்கு கூட சரியாய் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இருந்த சாயல் அல்ல, இப்பொழுது மகிமையின் சாயல், இப்பொழுது மறுரூபமாக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த சாயல். எனவேதான் மரியாளுக்கும் ஆரம்பத்தில் புரியவில்லை, கூட நடந்த எம்மாவூர் சீஷர்களுக்கும் புரியவில்லை. ஏன் பேதுரு உட்பட மற்ற சீஷர்கள் கூட ஆமென் ஆரம்பத்தில் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் இயேசு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்களோடு இதற்கு முன்பதாக எப்படி பேசினாரோ அப்படி பேச துவங்கின போதுதான் அவரை இயேசு என்று கண்டார்கள். ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல். நாம் ஞானஸ்நானத்தின் அடையாளமாக தான் தண்ணீரில் மூழ்கி எழும்புகிறோம். தண்ணீரில் மூழ்கும் போது அது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பழையன ஒளிந்தன, பழைய மனுஷன் பாவத்துக்கு மரித்திருக்கிறவன். ஏன் பாவத்துக்கு மரித்தன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்ப பாருங்க, மரித்த ஒரு ஆளுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நமக்கு மரித்த சரீரத்தில் என்னெல்லாம் செய்வாங்க? ட்ரெஸ் போடுவாங்க, பவுடர் போடுவாங்க, அப்புறம் சில ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஆமா, நம்ம உயிரோடு இருக்கும்போது அடிச்சு பழகிட்டோம். ஆமா, ஸ்ப்ரே அடிப்பாங்க. இப்போ மரித்த சரீரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்கணும், கொஞ்சம் கையை தூக்குறீங்களா கேட்டா அது இங்க அடிங்க இங்க அடிங்க அப்படி காட்டுமா? காட்டாது. இல்லை உங்களை இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ஷர்ட் உங்களுக்கு போடணும், கொஞ்சம் நீங்கள் அப்படி சரிஞ்சு படுத்தீங்கன்னா எங்களுக்கு போட வசதியாக இருக்கணும், உடனே அதை அப்படி சரிஞ்சு படுக்குமா? இல்லை, செத்தது. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் பாவத்துக்கு மரித்து, அதன் அர்த்தம் என்ன? பாவம் செய்வதற்காக அவனில் எந்த அவயவமும் எழும்பாது. அதனாலதான் பைபிள் சொல்லுது,
நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஞான ஸ்நானம் என்பது few secondsல முடிஞ்சிடும். ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸ்ல பாதி உறங்காம கேட்டு ஆமென் எடுத்து வாசிங்கன்னா ஒரே ஒருத்தங்க தான் வாசிப்பாங்க, மீதி எல்லாம் எடுத்துட்டே இருப்பாங்க வசனத்தை. ஆனாலும் சரி போட்டுன்னு விட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு அறிக்கை பண்ணிட்டு எல்லாம் வாங்க திருப்பி ஒரு பாடம் எடுத்து தண்ணீர்ல இறங்கி கரையில் நிற்கிறவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவங்க யாரு மேலே போயிடுவாங்க. ஃபியூ செகண்ட்ஸ்ல பேப்டிசம் சர்வீஸ் முடிஞ்சிடும். இறங்கணும், விசுவாச அறிக்கை கேட்டுட்டு தண்ணீர்ல மூங்கி எழுப்பணும், கரையில் போவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவத்துக்கு இங்க மறிக்கிறோம். அது மாத்திரமா, நாம் திரும்பி எழும்பும் போது அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலே நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை போல மாறவில்லை, அவரை போல மாறுவதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள், இதை மறந்துடாத. ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இருப்பீங்கன்னா இன்னும் காலத்தை தள்ளாதிருங்கள். காரணம், மகிமையை பார்க்கணும்னா கண்மலை வெடிப்புல இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். மோசே 40 நாள் நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், மோசே தண்ணி கூட குடிக்காம ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா மகிமையை பார்க்கணும்னா அதற்கு உன்னை தகுதிப்படுத்துகிற ஒரே இடம் தான் இருக்கிறது, கண்மலை வெடிப்பு. கண்மலை வெடிப்பு. அந்த மகிமையை பார்க்கிறதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டிய பெரிய தகுதி, ஒரே தகுதி கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய நீதிகளை வைத்து நான் மகிமையை பார்க்க முடியாது, ஆனால் அவரை நான் நீதியாய் கொண்டிருப்பேன், ஆனால் அந்த மகிமையை நான் பார்ப்பேன். அதனால கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். ஞானஸ்நான உடன்படிக்கை, ஆமென், இது புதிதாய் கேட்கிறவர்களும் இருப்பீர்கள், எனவே சொல்லுகிறேன். ஆமென். நாம முன் நம்மை அர்ப்பணித்து எடுப்பதுதான் ஞானஸ்நானம். குழந்தைகள், நாங்க குழந்தையா இருக்கும்போது இல்ல, அது வேதத்துல இல்ல. இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போது யோசேப்பும் மரியாளும் இயேசுவை சுமந்து கொண்டு போனார்கள். ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கல்ல, பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு. இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே இயேசுவை நடத்தி கொண்டு போனார்கள். அப்பொழுதும் ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கல்ல, இயேசு அப்பொழுதும் ஞான ஸ்நானம் எடுக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே இப்பொழுது சுமந்து கொண்டு அவரை போகல, யாரும் நடத்தி கொண்டு அவரை போகல, அவராக நடந்து வந்தார். அவராக யோவானிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு அவராக வந்தார். ஞான ஸ்நானம் என்பது எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த உடன்படிக்கை. இதை யாரும் எனக்கு தெரியாம என்னை எடுக்க வைக்கவும் முடியாது, என்னை யாரும் இதுல ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. சிலர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஒழுங்கா ஞானஸ்நானம் எடு, இல்லைன்னா பயந்து நிப்பாங்க. எதுக்கு நிக்கிறோன்னே தெரியாது. பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளுக்காக அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் தயவு செய்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சத்தியத்தை அவர்கள் அறியணும். அது நான் விரும்பி அவர் கையை பிடிக்கிறேன், என் மணவாளனுடைய கரத்தை நான் விரும்பி பிடிக்க என்னை அர்ப்பணிக்கிற அது ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருப்பீங்கன்னா, இது சபையின் சட்டமோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தின் சட்டமோ அல்ல, இது வேத சட்டம். இது இல்லைன்னா மகிமையை பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அது எங்களை சின்ன வயசுல தெளிச்சு விட்டுட்டாங்க, சாரி தெளிச்சுட்டாங்க. இல்ல, ஆமென். அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக தண்ணீரிலே, ஆமென், அடக்கம் பண்ணி, சிலர்லாம் அடக்கம் பண்ணி கொஞ்ச நேரம் மீண்டும் உயிர்த்தெழுதலின் அடையாளமாக மீண்டும் அப்படியே. ஆமென். இயேசு அடிச்சுவடை வைத்திருக்கிறார். 30வது வயதிலே தமது ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இயேசு காண்பித்த முதல் அடிச்சுவடை என்னன்னா பேப்டிசம். ஏன்னா நீ எதை துவங்கினாலும் எனக்குள்ள இருந்து தான் துவங்கணும். கிறிஸ்துவுக்குள்ள
இப்ப கிறிஸ்துவுக்குள் இதை எண்ணிக்கொள்ளணும். பாவத்துக்கு மரித்து, இப்ப நான் பிழைத்திருப்பது யாருக்கென்று பிழைத்திருக்கிறேன்? தேவனுக்கென்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். எனவே வேதத்தில் இந்த 6வது அதிகாரம் அன்பான சபைக்கு ஆமென் கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த 6வது அதிகாரத்திலேயே ஆமென் ஒவ்வொரு வசனத்தையே காண்பித்து பேச ஆரம்பித்தார். ஆமென் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வீக் ஃபுல்லாவே இந்த ரோமர் 6 நீங்க நல்ல மெடிடேட் பண்ணுங்க. வேர்ட் பை வேர்டா, வேர்ஸ் பை வேர்ஸா நீங்க அதை மெடிடேட் பண்ணும்படிக்கு அந்த வசனங்கள்லாம் உள்ள பதியட்டும். பல நேரத்தில் நம்ம கொள்ளுகிறது இல்லை. என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன். கிறிஸ்துவுக்குள்ளானவனுக்கு மட்டுமே அவருக்குள்ளே இருக்கிற பிதாவின் திட்டம் ஆமென் வெளிப்படுத்தப்படும். அதற்கான கிருபைகள் பூரணமாய் கொடுக்கப்படும், அது நிறைவேற்றப்படும். நாம் பல நேரத்தில் எண்ணுவோம். எப்போ எண்ணுவோம் தெரியுமா? கம்யூனியன் சர்வீஸ் வரும்போது, அந்த திருவிருந்து ஆராதனை டைம்ல, ஐயோ ஆண்டவரே என்ன உடன்படிக்கை செய்ய வச்சிங்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அடுத்து எப்போ எண்ணுவோம்னா மெம்பர்ஷிப் ஃபார்மில் ஞான ஸ்நானம் பெற்ற நாள் கேட்கும்போது, என்னைக்கு என்னைக்கு என்னைக்கு. ஆமென். இதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அந்த நினைவு ரொம்ப தேவையானது. ஏனென்றால் நம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். ஆமென். இந்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 5வது வசனத்திலே 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஆளுகை செய்யக்கூடாதா? 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அந்த பயன்படுத்தப்படுகிற வார்த்தையை பாத்தீங்களா? we should not serve sin. பாவம் செய்யாதபடி என்றெல்லாம் அங்க கொடுக்கப்பட்டது, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. கிருபைக்குட்பட்டவன், கிறிஸ்துவுக்குட்பட்டவன் பாவத்துக்கு மரித்திருக்கிறான். ஒரு இதுதானே செய்யறோம் தெரியுமா? அங்க என்ன செய்யறோம் தெரியுமா? பாவத்துக்கு சேவை செய்கிறோம், பாவத்துக்கு ஊழியம் செய்கிறோம். அதனாலதான் சொல்லுகிறது, இந்த பவர் ஆஃப் சின், இந்த பாவத்தின் வல்லமை உன்னை ஆளுகை செய்யாதபடிக்கு. நீ ஒன்ன நினைச்சிட்டே எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன், நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறானோ, இந்த பாவத்தின் வல்லமை என்ன செய்கிறது என்றால் அவனை ஆள ஆரம்பிக்கிறது. இந்த பூமியில தேவன் மனிதனை படைத்தது வாழ்வதற்காக அல்ல, ஆள்வதற்காக. ஆதி மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது சொன்னார், இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஆண்டு கொள்ளுங்கள் என்றார், வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லல, ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். ஆனா எப்பொழுது பாவத்துக்கு இடம் கொடுத்தானோ, அதன் பிறகு அவன் ஆளுகிறவனாய் அல்ல, வாழுகிறவனாய். வேர்வை சிந்த வேண்ட வேர்வை அங்க சிந்த ஆரம்பிக்கிறான். ஆமென். பாவம் நல்ல புரிஞ்சுக்கோங்க. பாவத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். நல்ல கவனமா கேளுங்க. யாருங்க நீதி? கிறிஸ்து. பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்த காலத்திலே நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்றால் இப்பொழுது நாம் யாருக்கு அடிமைகளாய் இருக்கிறோம்? நீதிக்கு அடிமைகளாய் இருக்கிறோம், தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையாய் இருந்த போது நீதிக்கு நீங்கினவர்களாய் காணப்படுவோம். ஆனால் நீதிக்கு அடிமையாய் இருக்கும் போது நாம் நிச்சயமாக பாவத்துக்கு நீங்கினவர்களாய் காணப்பட வேண்டும். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக.
நல்ல கவனிங்க. நம்ம பாவம் செய்ய செய்ய அந்த பாவத்தின் வல்லமை நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கிறோம். இங்க சொல்லுது, நீ பாவம் செய்யாம இருந்துட்டேன்னா அந்த பாவத்தின் சரீரம் ஒழித்து போகுமா. ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெற செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பாவம் செய்யாம இருக்கணும். அதுக்கு தான் கிருபையை தந்திருக்கிறார். அதுக்கு தான் கிறிஸ்துவுக்குள்ள. அதனால் அவரை இல்லாமல் ஒண்ணு செய்ய முடியாது. அதற்காக தான் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த போது நம்முடைய அவயவங்களை எப்படி அசுத்தமான இச்சைகளை நடப்பிக்க ஒப்பு கொடுத்தோமோ, ஆமென், அதே போல கிறிஸ்துவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது, இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் போது, இந்த கிருபைக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது நீதியின் கிரியைகளை நடப்பிக்க நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமா? இந்த கண்கள் வேதத்தை பார்க்கட்டும், பரிசுத்தமானதை நான் ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம ஒப்பு கொடுத்ததுனால தாங்க கண்ணு அசுத்தத்தை பார்க்குது. நம்ம ஒப்பு கொடுத்ததுனால தானே காது அசுத்தத்தை கேட்குது. நம்ம ஒப்பு கொடுத்ததுனால தான் இந்த கை அசுத்தத்தை பண்ணுது. இந்த கால்கள் அசுத்தமான இடத்துல நிக்குது. ஆமென். அப்படி இருந்தும் கிருபையாய் தேவன் நம்மை பாவத்தின் சம்பளமா மரணத்தை நம்மேல சுமத்தாமல் தம்மேல சுமத்தி அதை தாம் ஜெயமாக விழுங்கி நமக்கு அந்த நித்திய ஜீவனை தரும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை கிருபையினாலே மீட்டு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக்கி இருக்கிறார். இதை நம்ம மறக்கவே கூடாது. நான் பாவத்துக்கு மரித்தவன். நான் இப்பொழுது எனக்கென்று பிழைத்திருக்கவில்லை. நான் மொத்தத்திலே மரித்திருக்க வேண்டியவன். ஆனால் தேவனுடைய கிருபை என்னை பாவத்துக்கு மரிக்க வைத்து என்னை அவருடைய சாயலிலே இணைச்சு விட்டுட்டு ஒரு காலத்தில் நான் பாவத்துக்கு அடிமையா இருந்த போது நீதிக்கு நீங்கினவனாயிருந்தேன், தேவனற்றவனாயிருந்தேன், நம்பிக்கை இல்லாதவனாயிருந்தேன், காணியாட்சிக்கு புறம்பானவனாயிருந்தேன், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியனாயிருந்தேன். அப்படிப்பட்ட என்னை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக்கி இருக்கிறார். இப்பொழுது இதெல்லாம் உடையவனா இருக்கிறேன். ஆனா ஒரு காரியத்துக்கு நான் அந்நியனா இருக்க வேண்டும், விலகினவனா இருக்க வேண்டும், பாவத்திற்கு. இல்லை என்றால் பாவம் என்னை ஆண்டு கொள்ளும். எரேமியா 5வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எரேமியா 5:24, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு. அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? எல்லாவற்றுக்கும் தேவன் காலத்தை வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்தில் அந்தந்த பருவத்தில் 2022 நடக்க வேண்டியதை 2022 தான் நடத்துவார். 2023 நடக்க வேண்டியதை 2023 தான் நடத்துவார். இப்படி தேவன் டிசைன் பண்ணி இருக்கிறார். இப்படி ஆண்டவர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் 25வது வசனம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாத்தியா? கர்த்தர் உனக்காக ஒரு நாளை நமக்கான நாளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் வந்தவர்களுக்கு இந்த செய்தி கேட்டவங்களுக்கு தெரியும். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாங்க, விடியற் காலம் மட்டும் இரு, நாளைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யறேங்கிறார். இந்த போவாஸுக்கு வேற வேலையே கிடையாதா? போவாஸுக்கு ஒரு வயல் நிலம் உண்டு. ஒன்னு இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட வயல் நிலம் இருக்கலாம். போவாஸ் வயல் நிலத்தில் கண்காணிகள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு. எவ்வளவு பிஸியான மேன். ஆனா ரூத்துக்கு நாளைக்கு ரூத்தை உனக்குதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் போவாஸ் செய்த செயலை யாருக்காகனா ரூத்துக்காக தான். ஏன்னா இது ரூத்துக்கான நாள். என் ஆண்டவரை கோடி ஜனங்கள் நோக்கி கூப்பிட்டாலும் எனக்கான நாளிலே கர்த்தர் எனக்கு தான் முதல்ல. எத்தனை பேர் கூப்பிடலாம், என்னை விட சீனியர்ஸ் இருக்கலாம், என்னை விட பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கலாம், யார் வேணாலும் கூப்பிடலாம். ஆனா எனக்கென்று குறித்த நாளிலே அன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் விசிட் பண்றது. இப்படிதாங்க அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை உனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பாத்தியா? செட் பண்ணி வச்சிருக்கிறார். பாத்தியா? இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. ஆமென்.
காயினும் ஆபேலும் ஆலயத்துக்கு போறாங்க ஆராதிக்க. காயின் தான் ஃபர்ஸ்ட் போறாப்ல, நல்ல முதற் பலனை எடுத்து வைக்கிறான். ஆபேலும் பலி செலுத்துகிறான். கர்த்தர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார். காயின் பக்கமே போக முடியல, இங்கிருந்தும் மேல போகல, மேல இருந்தும் கீழே வரல. அப்பொழுது காயினுடைய முகநாடி மாறுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் வாசற்படியில படுத்திருக்கு. நீ ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் பாவம் செய்யாம இருக்கிற, வெளியே போயிட்டு திருப்பி அதுதான் செய்யற. அந்த இடத்துல ஒரு விசை கூட காயினால என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியல. உண்மையிலே அங்க சொல்லி இருந்தா அவன் கண்ணு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தி இருக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோப்பா, பாவம் வாசற்படியில படுத்திருக்குப்பா, அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளுகிறதுப்பா. நம்ம பாவம் செய்யல, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறோம். ரெண்டு எஜமானுக்கு ஒருவனும் சேவை செய்யக்கூடாதே. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். 6 நாட்கள் பாவம் செய்துவிட்டு இங்கே வந்து 7வது நாள் இங்கே வந்து உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இவன் என்னை பகைக்கிறான், இவள் என்னை பகைக்கிறாள். காரணம், பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து ஆராதிக்கிறது பார்வோனுக்கு பிரச்சனை இல்லை, எகிப்தை விட்டு ஆராதிக்கிறது தான் பிரச்சனை. பார்வோன் சொல்றான், நீங்க தேசத்திலேயே வர்ஷிப் பண்ணுங்க. எகிப்தில் ஆராதித்ததுக்கும் எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எகிப்தில் என்ன ஆராதிச்சாலும் சிங்காசனத்தில் பார்வோன் தான் இருப்பார். ஆனால் எகிப்தை விட்டு ஆராதித்தால் மேக ஸ்தம்பத்திலும் மக்கணி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் எழுந்தருளுவார். அதனாலதான் பார்வோன், நீங்க இங்கேயே ஆராதிங்க, இங்கேயே வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாவம் ஆளாதிருப்பதாக. எனவே தான் அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது என்பது 4 பேர் அடிக்கும் போது இயேசுவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவேன்னு சொல்லாட்டாலும் வாங்கிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. 4 பேர் அடிக்கும் போது என்ன செய்ய முடியும்? 4 பேர் 40 பேர் சுத்திட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதற்கு மேல பாடுகளை சகிப்பது என்ன தெரியுமா? என் கண் ஒரு பாவத்தை பார்க்க நேற்று வர விரும்பிச்சு, ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்பட்டுட்டேன். இப்பவும் அந்த கண் விரும்புது, ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது. விரும்பும் போது நான் அதை பார்க்காம இருக்கும்போது இந்த கண்ணு வலிக்கும், இந்த கண்ணு வலிக்கும். அந்த வலியை நான் சகிக்கும் போது நான் அவருக்காக பாடுகளை சகிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்தில் இருக்கிறவனால தேவ சித்தப்படி வாழ முடியாது. தேவ சித்தப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் என்னில் எப்படி தேவ சித்தம் நிறைவேறும்? என்னில் எப்படி தேவ சித்தம் பூரணமாகும்? அதனாலதான் இந்த வசனம் ஆரம்பிக்கிறது, அவர் மாம்சத்தில் பாடுபட்டார்ல, அந்த சிந்தையை தகித்துக்கொள். இயேசு பட்ட பாடுகள் கெத்செமனே தோட்டத்திலிருந்து மட்டும் பார்க்க கூடாது, அவருடைய பிறப்பிலிருந்தே பார்க்க வேண்டும். ஆமே, பிசாசானவன் ஆஃபர் வைக்கிறான், கண்களின் இச்சையை கொண்டு வருகிறான், அவர் சகித்தார். மாம்சத்தின் இச்சையை கொண்டு வந்தான், சகித்தார். ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வந்தான், எல்லாவற்றையும் சகித்தார். எதற்குமே இடம் கொடுக்கவில்லை, எல்லாவற்றையும் சகித்தார். எத்தனை இடத்துல, எத்தனை இடங்களிலே கடைசியில தான் ஆமென் அவரை சாட்டையால் அடிக்கிறார்கள், ஆணிகளால் அறைகிறார்கள், முட்கிரீடத்தை வைத்து. ஆமென், அவர் பிறந்த நாள் முதல், அவர் வெளிப்பட்ட நாள் முதல் அத்தனை பாடுகள் இயேசு சகித்தார். சகித்து 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 கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா? முடிந்தது.
It is finished. என்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறிவிட்டது. உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய அந்த கடைசி அந்த ஒப்பு கொடுக்கிற டைம் இருக்கு தெரியுமா, அந்த நிறைவோடு ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா எழுதப்படும். இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி எழுதப்பட்டது? அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். யோவான் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் யோவானை கொண்டு இப்படி எழுதுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே, பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்து. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ரோமர் 6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இது டெய்லி ப்ராசஸ். இணைக்கப்பட்டனா நித்தம் நித்தம் உருவாக்கப்படுகிறோம். அதுதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி. அவர் வெளிப்படும் நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேதுரு உட்பட சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அத்தனை ஜனங்களும் இயேசுவை இருக்கிற வண்ணமாய் பார்க்கவில்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி வந்த இயேசுவை தான் பார்த்தார்கள். ஆனால் நாம் பெற்ற அல்லது நமக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இனி வெறுமையாக்கி வருகிற கிறிஸ்துவை அல்ல, பிதாவுக்கு சமமாய் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்க போறோம். இதுதாங்க கிறிஸ்து நமக்குள்ளே உண்டாக்கின நம்பிக்கை. 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன். என்ன நம்பிக்கை? என் குடிசை வீட்டுல இருந்து என்ன கொட்டாரத்தில் வைப்பார், என்ன சைக்கிள் போயிட்டு இருக்க நாளைக்கு பைக் தருவார், பைக்கில் போற எனக்கு கார் தருவார். இப்படி நம்பிக்கை வைக்க கூடாதுங்கள. ஆனா இம்மைக்காக மட்டும் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த உணர்வு வராது. ஆனா இப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை? நாளைக்கு நான் அவரை எப்படி பார்க்க போறேன்? அவர் இருக்கிற வண்ணமாகவே. யாரை பார்க்க போறேன்? சேராபீன்களால பார்க்க முடியாம சிறகுகளால மூடிக்கொண்டார்களே, அவரையா பார்க்க போறேன். எப்படி பார்க்க போறேன்? அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் அந்த மகிமை பொருந்தினவரை அவன் கொஞ்சம் கூட அந்த மகிமையிலையும் அந்த பரிசுத்தத்திலையும் அவருடைய வல்லமையிலையும் அவருடைய நிறைவிலையும் குறையாம அப்படியே பார்க்க போறேன். இந்த நம்பிக்கையை தான் சிலுவையிலே தம்மை தாமே வெறுமையாக்கி வந்த இயேசு நமக்கு தந்திருக்கிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இயேசுவின் மேல பலவிதமான நம்பிக்கை அநேகர் வைத்திருக்கிறார்கள். இம்மைக்கான நம்பிக்கை, இம்மைக்காக நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனா இன்மைக்காக மட்டும் நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த கிருபை மேல் கிருபை என்பது என்ன தெரியுமா? கடந்த நாள்ல ஒரு வீட்டில் ப்ரீச் பண்ணும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை பேச வைத்தாங்க. கிருபை மேல் கிருபை என்பது இங்கே தொடங்கி அங்கே முடிவது. புரியும்படி சொல்லணும்னா, இங்கே கர்த்தர் தாவீதுக்கு தாவீதின் கூடாரம், தாவீதின் நகரம், இப்படி எல்லாத்துக்கும் தாவீது பேரை வைக்கிறார். அங்க தாவீதின் திறவுகோல் நினைச்சு முடிக்கிறார். இங்க அப்படியே டிராவல் ஆகி அங்க கிருபை மேல கிருபை. அதான் தாவீது சொல்லுகிறார், அவருடைய அரணான பட்டணங்களில் அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணி இருக்கிறார். நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? 1000 ஸ்தோத்திரம் படிச்சா நைட்டு நல்ல தூக்கம் வரும். 1000 இல்ல 10000 சொல்லுங்க. அது ஒரு 2 மணிக்கு முழங்காலே நின்றுட்டு அப்படியே சோமன்னா நமக்கு வேலை கிடைச்சிடும். இந்த மாசத்துல நம்ம வயல்வெளி முடிச்சிட்டோம்னா நமக்கு அது திறக்கும், இது திறக்கும். சரி, பரிசுத்தத்தை குறித்து யோசித்திருக்கிறோமா?
அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம அவரை பார்க்க போறோம். அவரை பார்க்கணும். இதுவரை பார்க்கல. அவர் தானுங்க நமக்கு ரொம்ப, நம்ம கூட நிறைய நேரம் இருந்தது யாருங்க? நாம் பார்த்த உறவுகள் அல்ல, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நேசர் தானே. நம்ம லைஃப்ல நம்ம கூட நிறைய நேரம் இருந்தது யாருங்க? அடுத்த வார்த்தை, நம்ம தனியாவே விடாதது யாருங்க? ஹல்லேலூயா. ஆகார் பிள்ளையை விட்டுட்டு வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளை இருக்கும் இடத்துல நான் சத்தத்தை கேட்டேன். பிள்ளையும் தனியா விடல, தாயையும் தனியா விடல. அவரை பார்க்க வேண்டாமா? மார்பில் பொற்கச்சை கட்டின ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒரு தாய் தேற்றுவது போல நீங்க என் மடியிலே வைத்து தேற்றப்படுவீர்கள். நம்ம இதுவரை அவரை பார்க்கலங்க. நம்ம வீட்டில் இருக்கிற போட்டோக்கள் எல்லாம் சொல்லிடாதீங்க, அது யாரையோ பிடிச்சு வரைஞ்சது. ஆமே, 33 வயசுல இருக்கிறவரை 70 வயசு கிழவனை பிடிச்சு வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மெழுகும் கொளுத்தி வச்சுட்டு அவரும் கொளுத்தி வைப்பார். ஆமே, ஜீவிக்கிறவர், உயிரோடு இருக்கிறார். அவரெல்லாம் வரைய முடியாது. ஏன்னா ஒருத்தர் வரையணும்னு பார்த்தா பார்த்துட்டு தான் இருப்பானே தவிர வரைய முடியாது. அவர் 10,000ங்களில் சிறந்தவர். இப்ப நான் தான் ஒரு ஆர்டிஸ்ட்னு வைங்களா, எனக்கு இயேசுவை வரையணும். ஆண்டவர் 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 பார்த்துட்டு நான் அப்படி வரைய எடுத்தாலும் எனக்கு வரைய தெரியாது. வரைய எடுத்தாலும் இப்படி தான் இருப்பேன். என்ன அழகு! 10,000 பேரில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், எல்லா மதுரத்திலும் சுவையானவர், அழகே உருவானவர். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பாக நம்ம அழகாக்க போறாராம். அவராக்கட்டும், நாம தான் ஆக்கிட்டு இருக்கோம். இங்க எடுத்து இப்படி எடுத்து. ஹல்லேலூயா. அவர் வந்து கூப்பிட வரும்போது அவரை யாரும் பயங்காட்டாது இருப்பீர்களா? ஹல்லேலூயா. தம்பி ஜஸ்டின் அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். உமது சாயலை எனக்கு தந்தீர், அதின் உருவம் குலையாமல் பார்த்து கொண்டீர். உமது சாயலை எனக்கு தந்தீர், அதின் உருவம் குலையாமல் பார்த்து கொண்டீர். அந்த சாயலை தந்திருக்கிறார், நமக்கு தெரியல. அதனால பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்னா, பாவம் செஞ்சு சாயலை கொலைக்க வச்சுட்டான். கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஞானஸ்நான உடன்படிக்கையோட அந்த உயிர்த்தெழுதின் சாயலை இணைச்சிட்டார். இவன் பார்க்க தான் ஒரு மாதிரி டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறோம், ஆனா நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாள் இன்ப நாள். அன்னைக்கு நாம அந்த, அதனாலதான் யோவான் சொல்றார், ஹல்லேலூயா, எவ்வளவு நல்ல பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். தேவசாயல் ஆகமார், கைகளை உயர்த்தி, தேவனோடு இருப்பே நானும் தேவனோடு இருப்பே. பாடுங்க, தேவசாயல் தேவசாயல் ஆகமாரி எப்பவுமே நினைக்கணும். இதுக்கு தாங்க நம்ம நடத்திட்டு வராரு. அங்க இங்கே சாயும் போது தலையிலேயே கொட்டி கேட்டதெல்லாம் தராததுக்கு காரணம் இதுதான். சாயலை கொலைக்கிற எந்த காரியத்தையும் தேவன் தரமாட்டா. சித்தத்துக்கு மாறான எந்த எவ்வளவு அழுதிருப்போம், கொஞ்சம் நமக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம் ஆண்டவரே. ஆமா, எத்தனை பாஸ்டர்ஸ் வச்சு ரெக்கமெண்ட் பண்ணிருப்போம். என திட்டம் போட்டது பாஸ்டர்ஸ் கிடையாது. எத்தனை இடத்துக்கு போன் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா,
நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கேட்பாங்க. இப்படி எத்தனை நீங்கிட்ட கேட்டிருப்போன்னு. ஆண்டவர் ஏன்னு கூட இந்த கானானிய ஸ்திரீ பாத்தீங்களா, மகளுக்காக இயேசுவே தாவீதின் இயேசுவே இரக்கமா என் பிள்ளைக்கு இறங்குங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் பிரதியுத்தரமா ஒன்னும் சொல்லாம போயிட்டே இருக்கிறார். உடனே 12 அப்போஸ்தலர்கள் வராங்க ரெக்கமெண்டுக்கு. ஆண்டவரே அவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க. ஆண்டவர் பேசாம போயிட்டே இருக்கிறார். ஒரு மனசுல வச்சுட்டு நடத்த ஆரம்பிக்கிறார்னா இடையில யாரு விழுந்தும் தடுக்க முடியாது. ஏன்னா இத்தனை பேர் இருக்கிற இடத்துல என்ன கூப்பிடுறா, ஒரு அற்புதத்தோட எனக்கு அவளுக்கும் இடையே இருக்கிற உறவு முறியணுமா? வேண்டாம், பிள்ளையாக்கிடுற. நேரம் வந்தா இங்க பாருமா, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது சொன்னோன்னு, ஆண்டவரே அந்த அந்த துணிக்கையை கூட சாப்பிடுவேன் சொல்ற. நீங்க எனக்கு அப்பம் கூட கொடுக்க வேண்டாம், அதுல ஒரு ஓரத்தை பிச்சு கொடுத்துருங்க, நானே என் பிள்ளையும் பிழைத்துக் கொள்வாங்க. ஆண்டவர் உன் விசுவாசம் பெரியது. என்ன விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள வளர்ந்துட்டுனாலே அவன் பிள்ளை ஆயிட்டான்னு அர்த்தம். இப்போ விசுவாசம், ஆண்டவர் எனக்கு பெரிய அப்ப துண்டெல்லாம் வேண்டாம், ஒரு துண்டு ஒரு துணி ஒரு துண்டு போட்ட என் குடும்பம் வாழ்ந்துரும்பா. ஆண்டவர் நீங்க பிச்சு தர்ற ஒரு துண்டுல ஆமென் சொல்றவங்க ஒரு நீங்க அப்படி சிந்த விட்டார். முதல்ல சிந்த தான் விடுவார், அப்புறமா சிந்திக்க வைப்பார். என்ன சிந்திக்க வைப்பார்? நான் எப்படி போவாசுக்கு துணையான. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் சிந்த விடுற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் வந்து சிந்திக்க வைப்பார். இது எப்படி? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாடுங்க. தேவசாயல் மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நேரம் போனதுனால அடுத்த 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் நாம எண்ணிக்கொண்டு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்படுறதுக்கு ஆமே இந்த பாவத்துக்கு விலகி இருக்கணும். இல்லைன்னா பாவம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் பேசுவாரே தவிர ஒன்னும் செய்ய மாட்டார். காயின் பேசினாரே தவிர ஒன்னும் இல்லை. ஏன்னா காயின் விடுறதுக்கு ரெடி இல்லை. நமக்கு பெரிய எனிமி இந்த பாவம். எத்தனை காலத்தில் கிடைக்க வேண்டிய கனி, அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய காரியம் அந்த பாவத்தினால அக்கிரமத்தினால எவ்வளவு டிலே ஆகுது தெரியுமா? அநீதி எல்லாமே பாவம், அநீதி எல்லாமே பாவம். பிறனை அவமதிக்கிறது பாவம். நமக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். என்ன பாதையை போட்டிருக்கிற போயிட்டே இருப்போம். ஆமே. உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க, யாரையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேகர் பண்ற, அதுலேயும் பெண்டிகாஸ்ட் பீப்புள் நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு, ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறது. காலையிலேருந்து சாயங்காலம் வர முழங்காலில் போட்டு ஜோம் பண்ணிட்டு எழும்பி வந்து ஒரு ஆளை ஈஸியாக குற்றம் சாட்டுறது. நம்ம அளக்கிற அளவு கர்த்தர் பார்க்கிறார். நம்ம அளக்கிற அளவு இருக்கிறது. அங்கே அளவுகோல் நம்ம கிட்ட தான். உனக்கு எந்த அளவு வேணும்னு நீயே டிசைட் பண்ணி கொண்டார். நமக்கு விவரம் தெரியாமல் அளந்துட்டு இருக்கிறோம். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இவெல்லாம் என்ன ஜெபம் பண்ணாலும் நாம் ஆண்டவர் பார்க்குற பரவாயில்ல, அழகாக டிசைன் பண்ணுறான். நமக்கான அளவுகோலை நம்ம கிட்ட டிசைன் பண்ண கொடுத்துட்டாரு. உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ போட்டுக்கோ. உன் கண்ணில் உத்திரம் இருக்கு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் 2 வசனங்களை வேகமா சொல்லி 5லிருந்து 10 நிமிஷத்துல முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தின் பிற்பகுதி. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கணும். 2வது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்படணும்.
கடைசி வரை அப்படிதான் காணப்படணும். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்ன காரியம் என்ன? மோசே அப்படியே மகிமையெல்லாம் பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது, நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலை வெடிப்பில் நான் உன்னை வச்சு கரத்து நிழலில் மூடுவேன், நான் என் கரத்தை எடுக்கும்போது நீ காண்பாய். அப்போ நான் மகிமையை பார்க்கணுன்னா என் வாழ்க்கையில் தேவ சித்தம் பூரணமாகணும். என் வாழ்க்கையில் தேவ சித்தம் பூரணமாகணும்னா ஒரு விஷயம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படணும். அதுக்காக என்ன செய்யணும்னா, லாபமாக இருந்த அனைத்தையும் எது எது லாபம் என்று சொல்லுகிறார் என்று 3-4 வசனங்களிலே பார்க்கிறோம். மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது. எவன் ஒருவன் தன் சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறானோ அவன் கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டிருக்கிறான். எவன் ஒருவன் தன்னை நம்பாமல் கர்த்தரை மட்டும் நம்புகிறானோ, இங்கே மாம்சம் என்று சொல்லும்போது பவுல் சொல்லுகிற காரியம், எபிரேயில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். சிம்பிளா சொல்லணும்னா அவருடைய படிப்பை சொல்றாரு, அவருடைய ஜாதியை சொல்றாரு, அவருடைய நல்ல வாழ்க்கையை சொல்றாரு. நம்ம ஊரில் சொல்லணும்னா படிப்பு, ஜாதி, குலம், கோத்திரம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, ஆமென். இதெல்லாம் இந்த மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறது. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படுறதுக்கு இதை நான் நஷ்டம் என்று எண்ணிதான் ஆகணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஆமென். கர்த்தர் மேல் ஆமென். அதனாலதான் உபாகமம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கை சாமர்த்தியம், நான் இவைகளை சம்பாதித்தேன் என்று உன் இருதயத்தில் சொல்லாத, அப்படி சொல்லிராத. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல்லு உலர்ந்து போயிடும். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஒரு வயிறு வலி வந்தா போச்சு. கொளுத்த பசுக்களா இருந்தவங்க மெலிந்த பசுக்கள் ஆயிடுவாங்க. ஒரு தலைவலி வந்துச்சுன்னா முடிஞ்சு, ஒரு சளி வந்துச்சுன்னா போதும், ஒரு 2 நாள் 3 நாள் காய்ச்சல் இருந்து எழும்பி வந்தா போதும். ஆமே, அவ்வளவுதாங்க இந்த மாம்சம். பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படணும். அதனால எது இன்னைக்கு உலகம் மேன்மையா தூக்குதோ அதெல்லாம் நஷ்டம், குப்பை. அவன் பவுல், நீங்க என்ன பண்றீங்க? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. ஹல்லேலூயா. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னிடம் உள்ளது உம்மிடம் படைத்து அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் அந்நாள் வரையிலுமே. ஐயோ, எனக்கு வயசாயிட்டு என் பிள்ளைக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னாலே நான் நம்முடைய மாம்சத்தை நம்பிட்டோம்னு அர்த்தம். மாம்சத்தை நம்புகிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட மாட்டான். அவர் வரும்போது அப்படி காணப்படுகிறவன் பாக்கியவான், அவன் மகிமையை சுதந்தரிப்பான். இவைகளெல்லாம் எனக்கு பின்னாடி. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தான் தொடருமே தவிர நான் அது. ராஜஸ்தானத்துக்காக தாவீது எங்கேயுமே ஓடல. தாவீது ஓடி போனதெல்லாம் அவருடைய சமூகத்துக்காக. அதனாலதான் எப்பொழுது நிற்பேன், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குதுப்பா. ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா நிறுத்த முடியாதுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமே, அவனை நான் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி
என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட இந்த மாம்சத்தை நம்புறதை விட்டுறணும். சிம்சன் பாத்தீங்களா, நான் உதறி போட்டு போவேன் என்றான். அவனை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் மாம்சத்தை நம்பிட்டான், மாம்சத்தை நம்பிட்டான். தாவீதை பார்த்தீங்களா, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை. எல்லா இடத்திலையும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். அப்படி வைத்திருந்ததுனால அவன் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் அவன் வலது பாரிசத்திலே நின்றார். தாவீதை குறித்து வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வர வர விருத்தி அடைந்தான், அவன் வர வர பலப்பட்டான். அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்படணும்னா நல்லா உழைக்கிறீங்களா, அந்த உழைக்க கிருபை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா சம்பாதிக்கிறீங்களா, சம்பாதிக்க கிருபை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அது அந்த ஆசீர்வாதம் எப்போ பூரணமாகணும்னு நாம சம்பாதிக்கிறத நாம் அனுபவிக்கும் போது. ஆமாம், எனக்கு ஒரு பெரிய வாழைத்தோட்டம் இருக்கு, ஆனால் எனக்கு சுகர் பழம் சாப்பிட முடியலைன்னா அது பூரண ஆகாது. நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய். அவன் கேட்டா சொல்லலாம், எங்களுக்கு 10 ஏக்கர் வாழைத்தோட்டம் அதெல்லாம் இருக்கு, சரி ஒரு பழம் சாப்பிட்டு பாருங்க. ஐயோ போற, இப்படி போக வேண்டியதான். அவன் ஆசீர்வாதங்கிறது நம்ம சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை அனுபவிக்கிறது. பிரசங்கில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அனுபவிக்கிறோம், அது தேவனுடைய அனுகிரகம் நினைச்சுக்கோ. நம்ம வீட்டில் சாப்பாட்டில் கை வைக்கிறோம், நான் உழைச்சேன் நான் சாப்பிட்றேன், சுயத்தை நம்புறது இல்லை. உழைச்சி எத்தனை நாள் சாப்பிட முடியாம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடும் போது கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு பார்த்திருந்த நாட்களை மறந்து விடாதீர்கள் சகோதரா சகோதரி. என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம், ஒரு பிளாக் டீ ஒரு பன்னு மட்டும் தான் அங்க போதும். ஒண்ணுமே ஒத்துக்க மாட்டேங்குது. அதெல்லாம் மறக்கவே கூடாது. ஆமாம், நம்ம சாப்பிட்றோம்னாலே அவர் பிளஸ் பண்ணி இருக்கிறார், பிளஸ் பண்ணி இருக்கிறார். ஆமா, ஒரு நாள் இந்த மாம்சத்தை நம்பாதீங்க, இது ஏமாத்திரும். ஆனா கர்த்தரை நம்புங்கள், அவர் நித்திய கன்மலை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது 1 கொரிந்தியர் 4:17. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். தீமோத்தேயை அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கை. கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய நடக்கை, என்னுடைய கிரியை, நான் செய்யறது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத எண்ணிக்கொள்ளணும். அப்பதான் பாவத்தை விட்டு விலகி இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் காணப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காம அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நஷ்டம் என்று விட்டுறணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கை, இது நம்மை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கும். இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். காரணம், எங்கோ கிடந்த நம்மை தமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். இது நாம் பெற்ற பாக்கியம். கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்க முடியும். அவருடைய முன்னடக்கையை குறித்தும் பின்னடக்கையை குறித்தும் அங்கே சொல்லுகிறார். முன்னடக்கை 13வது வசனத்தை வாசியுங்கள். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து 13ல இருந்து வாசிங்க. கலாத்தியர் 1:13 வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும்ல நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு. நான் ஆண்டவர் என்ன கூப்பிட்டு என்ன கேட்டார்னா, ஏன்பா என்ன போட்டு வேதனைப்படுத்துற, ஏன் என்னை துன்பப்படுத்துற? இதுதான் என்னுடைய பழைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனா இப்போ அதை தெரிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? 1:24 கடைசி, என்னை பற்றி தேவனை மகிமை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கை. இவங்க சர்ச்சுக்கு போறாங்க தெரியுமா? அது தெரியும். இவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க தெரியுமா? அது எல்லாம் தெரியும். இவங்க நகையெல்லாம் கலத்திட்டாங்க தெரியுமா? அதுவும் தெரியும். இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாங்க தெரியுமா? அதுவும் தெரியும். அப்போ ஏன் முகத்தை ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அன்னைக்கு என்ன எப்படி நடந்தாங்களோ அப்படிதான் இன்னைக்கும். அன்னைக்கும் எங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இன்னைக்கும் எங்களை பார்த்து.
அன்னைக்கு எங்களை பத்தி குறை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எங்களை பத்தி உங்களை சொல்லல. உங்களை சொல்றது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கை அவங்களுக்கு தெரியணும். முன்னாடி வேதனையா இருந்தவன் இப்போ அவனை நினைச்சாலே எல்லாரும் ஹல்லேலூயா. இதுதாங்க இந்த அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனாய் காணப்படுவது அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. பவுலுடைய ஓட்டம் எப்படி முடியுதுன்னா வெற்றி. அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே செபிக்கிறேன். அவர் திட்டம், அவருடைய திட்டம் நம் வாழ்க்கையிலே பூரணமாகும் போது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம் நமக்கு சமீபமாகும். தேவ திட்டம் எப்பொழுது பூரணமாகுதோ அப்பொழுதுதான் நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு சமீபமாகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கே திட்டம் கம்ப்ளீட் ஆகும் போது நாம் அங்கதான் இருப்போம். அந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆமென். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11 ஆபேல் துவங்கி அத்தனை தீர்க்கதரிசிகள், அத்தனை பரிசுத்தவான்கள், விசுவாச வீரர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டு விட்டு அந்த 11 கடைசி வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 11 கடைசி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவன் எப்படா முடிச்சிட்டு வரும். ஆமென். ஆகையால் 12:1 மேகம் போன்று இத்தனை சாட்சிகள். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. 12:1 ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. ஆகையால், அதாவது ஒரு அந்த வசனத்தை பார்த்தீங்களா, அதனுடைய தொடர்ச்சி தான். ஆகையால் நமக்கு ஒரு பெஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த பெஸ்ட் நம்ம கையில வரணும்னா இங்கே அவருடைய சித்தம் கம்ப்ளீட் ஆகணும், நம்முடைய வாழ்க்கையில பூரணமாகணும். யாருடைய வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமாகிறதோ அவர்களுக்காக தேவ நித்தியத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். ஆமென். அதுதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இங்கே நாம எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப் அங்கே எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருப்பதாக. இந்த மேன்மை, இந்த பாக்கியம், இந்த மகிமையை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. வலது கரத்தை உயர்த்தி ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் மங்களம்ப, பரமானந்த கீதம் மங்களம்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லென் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கை ஜெயம் என்று எழுதப்பட்டால் அதான் பவுல் சொல்றார், எல்லா இடங்களிலும் எங்களுக்கு ஜெயம்தான். ஏன்னா நாங்க அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம். நாங்க கிறிஸ்துவுக்குள்ளவனா இருக்க காணப்பட விரும்புறோம். எங்க நடக்கை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அப்போ நான் எந்தெந்த விஷயத்துல தேவனை ஹர்ட் பண்ணானோ, வேதனைப்படுத்தினானோ, அந்தந்த காரியத்தில் அவருக்கு மகிமையா வாழணும்னு தீர்மானிச்சுட்டேன். பவுலுடைய நடக்கை, நம்முடைய நடக்கை எல்லாரும் பார்க்குறாங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென்.
இப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது நமக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? விக்டரி, ஜெயம், பாஸ். அவ்வளவுதான். பாஸ் ஆயிட்டான்ப்பா. ஹல்லேலூயா. ஃபெயில் ஆயிராதீங்க. பாஸ் ஆக ஒரே வழி, பாஸ் ஆனவருக்குள்ள இருந்துரும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை. கம் ஆன் சர்ச், கைகளை தட்டி glory. பரிசுத்த கூட்டமே சுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்த கூட்டமே சுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. ஓ பரமானந்த கீதம் அங்கெழும்ப, பரமானந்த கீதம். ஆமே. நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ. ஆமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என்றே ஒரே ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய ஹல்லேலூயா. அன்பர் அன்றெல்லாம் கண்ணீரும் துடைக்க. ஆமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாய். விசுவாசத்தோடு சொல்லு சபையே, நான் அங்கிருப்பேனே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு யோவானும் ஹல்லேலூயா. இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட. சொல் மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. நம்பிக்கையோடு நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. ராகவதனரா. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலும். ஆமென். ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி. ஆமென். தேவ செயல்களா எல்லாரும் மாற. ஓரவா கதனரா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. நான் அங்கிருப்பேன். ஷலஹந்தா ரபகமதனரா. ஹல்லேலூயா. சோதனைகளை வென்றவர் எவரோ, துன்பம் தொல்லைகளை சகித்தவரோ. சோதனைகளை ஓரகமலஹதரா லகதரா. ஆமென். ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க. ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. விசுவாசத்தோடே நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. ஹல்லேலூயா. கன்னிகையை போல் கர்த்தர் சபை அன்று மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து. ஷலபகமரேதனரே. ஹல்லேலூயா. பின்னும் சொல்லி நிலை ருசிக்க, பின்னும் சொல்லறீடா. சபையே, நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ. விசுவாசத்தோடே நான் அங்கிருப்பேனே. ஷலகபதனரா. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே. ஓ நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. Glory. அவர் வரும் நாளில், அவர் வரும் நாளில் என்னை காயம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில்
அவர் சமூகமதில் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஓ ஹalleluya, ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இது பாக்கியம். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை பார்க்க போகிறோம். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா Gloria சேகந்தரா. ஹalleluya. ஒரு விஷயம் கூட, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என்னே சூட நான் அங்கிருப்பேனே. சபா கபரபலரா தனரா. கன்னிகையைப் போல் கர்த்தர் சபையன்று மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து. கன்னிகையைப் போல் கர்த்தர் சபையன்று மன்னர் மணாளன் இயேசுவை மணந்து. பின்னும் சொல்லரீதாம் நிலை ருசிக்க, பின்னும் சொல்லரீதாம். ஆமே, நீ அங்கிருப்பாயோ. விசுவாசத்தோடு நான் அங்கிருப்பேனே. ஹalleluya, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே. ஓ ரபகபலரா தனரா, நான் அங்கிருப்பேன். ஓ ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, எவ்வளவு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமை மேல மகிமை, மகிமை மேல் மகிமை, மகிமை மேல மகிமை. gloria balama sataraba rikabara balarabara. ஓ நான் அங்கிருப்பேன். ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. ஓ ராமராசே ரிகலா ஹந்தரா. ஓ மகிமை, மகிமை, நான் அங்கிருப்பேனே. ஓ நான் அங்கிருப்பேன். என்ன பாக்கியம் இது, என்ன மேன்மை இது. ஓ ரீமாலா, இது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. ஓ ரபா சங்கரே. glory. தேவ திட்டம் வாழ்க்கையில் பூரணமாகும் போது நித்தியம் நமக்கு சமீபமாகிறது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. glory alare rima selera ridhanarelera. glory, glory alariyantanare. ஆண்டவரே, எங்க நினைவில் இதுவே இருப்பதாக, உமக்குள் இருக்கிறவனாகவே காணப்பட விரும்புகிறேன். இந்த ஆராதனை வேளையில எத்தனை பேர் அதை சொல்றீங்க? ஆண்டவரே, நான் வேற எப்படி அறியப்பட விரும்பலப்பா, உமக்குள் இருக்கிறவனாகவே காணப்பட விரும்புகிறேன். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவா என்னை காத்து கொள்ளும், அன்பா என்னை அணை, கிருபையா கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவா என்னை அன்பா என்னை அணைக்கும். ஒரே சத்தமா இயேசுவே, இயேசுவே என் நேசரே,
தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, கிருபை நிறைந்தவரே, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஆண்டவர்ட்ட சொல்லுமா, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, என்னை முற்றும் ஏற்று என்று நடத்துங்கப்பா, நடத்து. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை முற்றும் என்னை ஏற்று நடத்துங்க ஆண்டவரே, என்ன நீங்க கேர் பண்ணுங்கப்பா, கடைசி வர விட்டுறாதீங்கப்பா. 2 கைகளை உயர்த்தி எப்படியும் வருகையிலே ஆமென். ஏழை ஆமென். விட்டுறாதீங்கப்பா, சபையை விட்டுறாதீங்கப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா. அப்படியே கைகளை செய்து ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah. Hallelujah. Amen. 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 கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உங்க கிருபையினால் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை துதிக்க, பாட, ஆராதிக்க, செபிக்க வைத்திரே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீரப்பா. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பூரணமாகும் போது நாங்கள் நித்தியத்துக்கு சமீபமாய் சேருகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்தும். உமக்குள் இருக்கிறவர்களாகவே கடைசி வரை காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்தரலாம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாவத்துக்கு விலகினவர்களாய், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதவர்களாய், உமக்குள் நடக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவ சமாதானம், கிருபை ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும். உங்க மறைவிலே வைத்து ஒரு குறை இல்லாம பத்திரமாய் கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.